ஒரு புக்கு ஆர்ட் ஆஃப் பவர். இது எழுதினவர் டிக் நா ஹாங், புத்திஸ்ட் மாங்க், வியட்நாம் நாட்டை சேர்ந்தவர். இவர் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு சொன்னால், நம்ம மைண்டுன்றது ஒரு கார்டன். நம்ம சப்கான்சியஸ் மைண்டு நம்ம லிவிங் ரூமில் கீழே இருக்கிற பார்ட்டுன்னு வச்சுக்கோங்க. நம்ம லிவிங் ரூமுக்கு கீழே இருக்கிற ஃப்ளோர், அதுக்கு கீழே இருக்கிற ஏரியான்னு வச்சுக்கோங்களேன். அங்கே நிறைய சீடு இருக்கு. அந்த சீடுன்றது இப்போ நம்ம சப்கான்சியஸ் மைண்டில் இருக்கிற சீடு ஆங்கர், ஆன்சைட்டி, ஒரிஸ், ஜெலசி, ஹாப்பி, ஜாய், என்டர்டெயின்மெண்ட், லவ், ஃபெய்த், இது மாதிரி நிறைய சீடு இருக்கு. இதுதான் அங்கே கீழே இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு எந்த சீடுக்கு நம்ம வாட்டர் அல்லது ஃபர்டிலைசர் போடுறோமோ அந்த சீடு வந்து செடியாகி மரமாகி நமக்கு மேலே நம்ம லிவிங் ரூம் ஃபுல்லாக வளர்ந்து இருக்கு. இதுதான். அப்போ நம்ம ஆங்கருக்கு நம்ம ட்ரிகர் பண்ணோம், அதுக்கு நிறைய வாட்டரிங் ஃபர்டிலைசர் கொடுத்தோம்னா அதுதான் நம்மள கேரக்டராகவே மாற்றி கொடுக்குது. இப்போ நம்ம ஹாப்பிக்கு, லவ்வுக்கு, ஃபெய்த்துக்கு, ஒரு ஜாய்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை பற்றி அதுக்கு வாட்டரிங், அதுக்கு தாட்ஸ் கொடுத்தோம்னா அதுதான் அங்கே செடியாகி மரமாகுது. அதனால நாம் எண்ணங்கள், நாம் எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை செய்கிறோம் அப்படின்றதுக்கு இந்த புக்கில் இருந்து இந்த டிக் நா ஹாங்கோடைய வரிகள், வார்த்தைகள் நமக்கு தேவையானதாக இருக்கும்.